வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சுப்பார்கள். வாழ்க்கையில் முன்னேற்றி கொண்டிருக்கிற நேரங்களில் சில சறுக்கள் ஏற்படலாம். முன்ன மாதிரி ஒரு வேகம் இல்லாதபடி இருக்கலாம். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிற நேரங்கள் ரொம்ப காலம் தாமதம் ஆய்த்து கொண்டுலாம். நல்லா கவனிச்சுப்பார்கள். இந்த கால தாமதங்கள் ஆகி கொண்டிருக்கிறதுனால எல்லாமே நடக்காது என்று கிடையாது. தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ, நான் உங்களுக்கு சொன்னது செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த நிச்சயமான வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். இந்த உலகத்தில் எத்தனை வருஷங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் நீங்கள் வாழும்படியாக இருக்கிறீங்களோ அந்த நிலை வரைக்கும் கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார், நித்தமும் நடத்துவார். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலையே, எனக்கு எதுவும் சம்பவிக்கலைன்னு சொல்லி ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. அவர் சொன்னது ஒருபோதும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், அவங்க செய்ய தவறி போயிருக்கலாம், ஏன்னா அவங்களால முடியாது. ஆனால் கடவுள் சொன்னது மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகாது, நிச்சயமாக அதை நிறைவேறி முடிக்கும். அப்படி நிறைவேறி முடிக்கும் போது பாருங்கள், டோட்டலி இன்னைக்கு சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா பொருளாதார தரித்திரங்கள், வியாதிகள், விளைவினங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், இது எல்லாமே டோட்டலி தலைகளாக மாறும் பாருங்கள். அப்படி தலைகளாக மாறி இருக்கும்போது என்ன நிலையில் இருப்பு என்றால், வாக்கு தத்தங்கள் முடிசூட்டப்பட்ட நிலையில் இருப்பு. அப்படி என்றால் வாக்கு தத்தங்கள் முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிற பாருங்க. அப்படி நிறைவேறி இருக்கும்போது என்ன நடக்கும் என்றால், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள், ஊழியங்கள், வியாபாரங்கள், தொழில்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுகள், ஒரு அரசியல்கள், என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் கொடிகட்டி பறக்கும். அப்படி கொடிகட்டி பறந்திருக்கும் போது எந்த நிலை என்றால், உங்கள் தலை நிமிர பண்ணியிருக்கும். உங்கள் தலை நிமிர்ந்திருக்கும் போது எப்படி இருப்பென்றால், ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நீங்கள் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் நீங்கள் வற்றாத நீரூற்று போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.